புதிய குரல். நான் சுஃபியான். தமிழக அரசியலில் இன்றைக்கு நாம் முக்கியமாக பார்க்க போவது என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிகள் ஏறக்குறைய முடிவாகி இருக்கிற நேரத்தில் அவற்றில் முடியாத பட்சத்தில் இன்றைக்கு காலை பேச்சுவார்த்தை நடத்திய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் தாங்கள் எதிர்பார்க்க தொகுதிகள் கிடைக்கவில்லை என்ற வருத்தத்தில் அவர் வெளியேறினார். அதற்கு பிறகு திமுக கழகத்தினுடைய சார்பிலே அவருக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லப்பட்டு, நீங்கள் வாருங்கள், நீங்கள் எதிர்பார்த்த இடத்தை நாங்கள் தர முயற்சிக்கிறோம் என்று அழைத்திருக்கிறார்கள். கடந்த முறை 6 தொகுதிகளில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகளுக்கு இந்த முறை 7லிருந்து 8+2 என்ற செய்தியை திமுக கழகம் அறிவித்திருக்கிறது. அந்த 2 என்னவென்றால், தமிழ்நாட்டில் 7+2 என்றால் புதுச்சேரியில் 2, தமிழ்நாட்டில் 8+2 என்றால் புதுச்சேரியில் 2. 6லிருந்து தமிழ்நாட்டில் 2 தொகுதிகளை அவர்கள் அதிகமாக கேட்பது கட்சியினுடைய வளர்ச்சி, கட்சியினுடைய முக்கியத்துவம், தலித் கட்சிகளுடைய, தலித் மக்களினுடைய பிரதிநிதித்துவம். பொது தொகுதிகளில் தாங்கள் போட்டியிட வேண்டும். ஏதோ நாங்கள் ஒரு தலித் சமூகத்தின் அடையாளமாக ஆகிவிடக்கூடாது, நாங்கள் அவ்வாறு இல்லை என்பதை அவர்கள் திருப்பி திருப்பி எடுத்து சொன்னார்கள். ஆனால் திமுக கழகம் 0.5% கீழ் இருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு 8+1 கொடுப்பதாக முயற்சி செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் தேமுதிக திரு கேப்டன் விஜயகாந்த் இல்லை, ஆனால் இந்த அம்மா ஒரு பெரிய செல்வாக்கு கிடையாது. அப்போ அவர்களுக்கு கொடுக்கும்போது நாங்கள் உங்களோட இருக்கிறோம், மழை பெய்தாலும் கோடையாக இருந்தாலும் வறட்சியாக இருந்தாலும் உங்களோடு இருக்கிறோம் என்று திமுக கழக தலைமைக்கு சீண்டினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். கடுமையான ஒரு கோபம் திமுக கழக தலைமைக்கு. ஆனால் இன்றைக்கு அவர்கள் பலகீனமாக இருக்கிறார்கள். 28% தான் இருக்கிறது. 2வது பெரிய கட்சி அங்கே விடுதலை சிறுத்தை கட்சி தான் 2வது பெரிய கட்சி. 3வது தான் காங்கிரஸ், 4வது மற்ற கட்சிகள் எல்லாம் வருவார்கள். ஆக இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு இவர்கள் கொடுத்து முடித்தாது என்றால் ஓரளவுக்கு நிலைமை முடிந்துவிடும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 6 இடங்களுக்கு மேல் கேட்க 6க்கு மேல் எப்போதும் இல்லை என சொல்லியிருக்கிறார்கள். மதிமுக 3+1 4 இடங்கள். அதில் பம்பரத்தில் 1, சூரியனில் 4, பானையில் 4 8 என்றால் 4 இல்லது 4-3. அதே போன்று அதாவது மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 இடங்கள். அதே போன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 2 இடங்கள். கமல்ஹாசனுக்கு 3, தேமுதிகவுக்கு 8, காங்கிரஸ் கட்சிக்கு 28, முக்குலத்தோர் புலிக்கொடி அமைப்பு கருணாசுக்கு 1, தனியரசுக்கு 1, பாஜக அதாவது மதசார்பற்ற ஜனதாதளம் அன்சாரிக்கு 1, இப்படித்தான் அவர்கள் பிரித்திருக்கிறார்கள். திமுக கழகத்தினுடைய மிக முக்கியமாக வாழ் உரிமை கட்சி தற்போது போட்டியில் இருந்து வெளியேறுவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்ற செய்தியும் அறிவாலய தகவல் மூலம் 2 இடங்களை கேட்ட நிலையில் 3 இடங்களை கேட்ட நிலையில் 2 கொடுத்தால் கூட பரவாயில்லை. பன்ருட்டியாரை, அவர் பன்ருட்டிக்காரர் தான், வேல்முருகனை, அவருக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லை என திமுக நினைக்கிறார்கள். 1 தான் தருவேன் என உறக்க கூறியிட்ட பிறகு அவருடைய வட்டாரத்தில் நான் விசாரித்த போது நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஏராளமான தமிழ் தம்பிகள் இவரது கட்சியை நோக்கி வந்திருப்பதாகவும், அதில் யாருக்காவது ஒரு டிக்கெட் கொடுத்து நிறுத்த வேண்டும் என்று திரு வேல்முருகன் எண்ணுவதாகவும், அதற்கு இடையூறு செய்வதாக திமுக எல்லோரையும் கொடுத்து விட்டால் நாம் என்ன செய்வது? திமுக என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், தமிழ்நாடு முழுவதும் இருந்தாலும் திமுகவின் ஒட்டுமொத்த ஓட்டு வங்கி என்னவோ 26-27% தான், அதிகபட்சமாக 28. ஆனால் விசிக வைத்திருக்கிற ஓட்டு சதவீதம் 8, காங்கிரஸ் வைத்திருக்கிற ஓட்டு சதவீதம் 5, கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஓட்டு சதவீதம் அவர்களுக்கு ஒரு 6%, ஒரு 3-4% இருக்கும். இப்படி எல்லா
வைத்து எல்லோரையும் சேர்த்து தான் இவர்கள் வெற்றி பெற வேண்டும். திமுக இந்த முறை சிறுபான்மையினர் வாக்குகளை அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்கிறார்கள். முஸ்லீம் கிறிஸ்தவ வாக்குகளை நடிகர் விஜய் வந்து விட்டதால் கிறிஸ்தவ வாக்குகளில் சேதாரம் ஏற்படும் என அவர்கள் அச்சப்படுகிறார்கள். திமுக கழகத்துக்கு ஆட்சிக்கு எதிரான மனநிலை, ஆன்டி இன்கம்பன்சி ஒரு 3-4% இருக்கும். லோக்கல் இஷ்யூ எல்லாம் அவர்களுக்கு இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் நடிகர் விஜய் ஒரு தேர்ட் பிளேயராக வலிமையான நிலையில் வரும்போது அவரை நாம் ஸ்கிப் பண்ணிவிட அதிலிருந்து நம்மை காப்பாற்ற அந்த ஏவுகணை தொழில்நுட்பத்திலேருந்து ஒரு டிஃபென்ஸ் காரிடார் நமக்கு ஒன்று தேவை. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மாதிரி நமக்கு ஒரு டிஃபென்ஸ் காரிடார் தேவை. ஆகவே யாரையும் விடுவதற்கு தயாராக இல்லை. எனக்கு தெரிய திமுக கழகத்திலிருந்து எல்லா கட்சிகளுக்கும் செலவிற்கான பெருந்தொகை கொடுக்கப்பட ரெடியாக இருப்பதாகவும், இந்த பயங்கர புயலில், மத்திய புயலில் அமித்ஷாவிடத்திலிருந்து தப்பணும், வாக்குகள் அடிப்படையிலே தவகவிடம் தப்பணும், கட்சிக்கு எதிரான மனநிலையும் தப்பணும், எந்த எல்லைக்கும் செல்ல வேண்டியது சம்பாதிச்சு வச்சதெல்லாம் அப்படின்னா திரு ஸ்டாலினுடைய மருமகன், முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலினுடைய மருமகன், அம்பாசமுத்திரத்தை சார்ந்த, அதுவும் முதலியார் சமூகத்தை சார்ந்த அவருடைய மருமகன் சபரீசன் ரொம்ப தெளிவாக இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. ஆகவே தான் கடைசி வரைக்கும் ஒருத்தரையும் விட்டுறக்கூடாது. அதில் குறிப்பாக வேல்முருகனை எல்லாம் விட்டுவிடக்கூடாது. வன்னியர் பகுதிகளிலே ஒரு குறிப்பிட்ட இடங்களில் ஒரு 2 தொகுதிகளில் அவருக்கு வாய்ப்பு இருந்தால் 2 தொகுதியும் நமக்கு கிடைக்கும். அப்போ கடைசியில் இழுபறியில் வந்துச்சுன்னா இதெல்லாம் இந்த முறை திமுக வழக்கத்துக்கு மாறாக யோஜனை செய்கின்றது. இதெல்லாம் பாஜகவுடைய யோசனை. இப்படி வந்தா அப்படி, அப்படி வந்தா இப்படின்னு சொல்லி. ஆக திமுக கழகம் இன்றைக்கு மாலைக்குள் சிறுத்தைகளுக்கு விசிகேவுக்கு 7+2 8+2 என்பது தெரிந்துவிடும். அதுக்கப்புறம் தொகுதிகளை அடையாளம் காணப்பட வேண்டும். அது ஒரு சிக்கல் இருக்கிறது. முதலிலே ஒரு ரஃபா 5, 3, 6, 7, 8 இப்படி சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு தொகுதிகளை அடையாளம் காண வேண்டும். தேமுதிகவோடு அடையாளம் கண்டுதான் அவர்கள் உள்ளே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அவர்கள் கொடுத்த லிஸ்ட்டில் ஒரு குறைஞ்சபட்சம் 8 சொல்லியிருக்கிறாங்க. அதான் 8 வந்து நிற்கிறாங்க. கூடினபட்சம் பார்க்கலாம், நீ 8ஓட திருப்தி அடைஞ்சுக்கிடணும். அவங்க கேட்ட தொகுதி விருதுநகர், ராஜபாளையம், அந்த பகுதியெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்புறமா ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த பகுதி, கோவை பகுதிகள், அப்புறமா இந்த மாதிரி நாயுடு சமூகம், தெலுங்கு பேசும் மக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அவங்க கேட்டிருக்காங்க. அதை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய தம்பிக்கு சுதீஷ் அவர்களுக்கு ஒரு நாடாளுமன்ற எம்பி கிடைச்சிச்சு. அவருடைய அத்தானோடு திரு விஜயகாந்தோடு பயணித்தார். அவர் சிறிய வயதிலே அவர் இறந்து போய்விட்டார். அவருக்கு ஒரு நல்ல ஒரு உதவி செய்தார். அதனால தனது சகோதரன் எனக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு திருமதி பிரேமலதா எண்ணியதன் விளைவாக அவரை மகுடம் சூட்டி ராஜ்யசபா எம்பியாக அழகு பார்த்தார். இப்போ காங்கிரஸ் கட்சி எல்லாருக்கும் மனசுக்குள்ளே இருக்கு. பெரிய அளவில் இல்லாத இந்த தேமுதிகவுக்கு 8 இடம் அப்படிங்கிற ஏன் தான் கேள்வி. அவங்களும் இந்த முறை வந்து ஜெயிக்கிறதுக்கு வழி இல்லை. திமுக விட்டா அண்ணா திமுக வச்சு போனி ஆகாது என்று அவர்கள் விரும்புகிறார்கள். இது வந்து திமுக கழகத்தினுடைய செய்தி. இன்னொரு செய்தி என்னன்னா, அதிமுக இப்போ டெல்லியிலேருந்து நமக்கு கிடைச்ச தகவல் என்னவென்றால், அதிமுகவுக்கு 24 தொகுதிகளுக்கு மேல் எப்போதும் இல்லை பாஜகவுக்கு என்று அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறதாக தகவல் வருது. தம்பித்துறை சார்பாக எல்லோரும் அமர்ந்து இன்னைக்கு காலையிலேருந்து பேசியிருக்கிறாங்க அமித்ஷாட்டத்தில். அவர் 30, 50 தொகுதி, இவருக்கு 30, டிடிவிக்கு 8, என்ஜே சின்ன தொகுதிகளுக்கு 12, ஏனைய சின்ன தொகுதியில் உள்ள எல்லாரையும் வந்து தாமரையில் நிற்க வைக்கிறதுக்கு முயற்சி. பழனிசாமி சின்ன கட்சிக்காரங்களை எல்லாத்தையும் ரெட்டலையில் நிற்க வைக்க முயற்சி. 24க்கு மேலே எப்போதும் கிடையாதுன்னு பழனிசாமி அடம்பிடிப்பு. 30 தாங்க, 28 தாங்கன்னு பாஜக கோரிக்கை. இப்போது அவர் வந்து 170 தொகுதிகளில் திமுகவை போன்று போட்டியிட்டால் வருங்காலத்தில் மிரட்டல்கள் இல்லாமல் தப்பிவிடலாம் என்று ஒரு ஆழமான எண்ணத்தை வைத்திருக்கிறார். ஆனால் டெல்லியிலேருந்து நமக்கு கிடைக்கிற சோர்ஸ் எப்படியாவது இந்த முறை பழனிசாமியை காலி செஞ்சு விட்டால் நல்லது. பழனிசாமியோடு உட்கார்ந்து பழனிசாமியும் தோக்கடித்து நாம் தோத்தாலும் பரவாயில்ல,
இதோட பழனிசாமி கதை முடிஞ்சுது, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கிடலாம், இப்படி ஒன்றுன்னா காலி பண்ணிடுவோம். அதிமுக அநேகமாக முடிஞ்சுது. ஏன்னா கடந்த முறை 3வது இடத்துக்கு சென்று போச்சுல்ல, பத்மநாபபுரத்தில், இங்கே நாகர்கோயிலில். இப்போ அதிமுகவின் கதை முடிந்து என்று தான் பலருடைய பாட்சியாக இருக்கிறது. மீண்டும் இன்றைக்கு மாலை வரப்போகிற செய்தியில் இறுதி செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது 7+2 8+2 என்பது இன்னொரு கொஞ்ச நேரத்தில் வந்துடும். அதுக்கு முன்னால் நான் ரெக்கார்ட் பண்ணனால உங்களுக்கு பேசிட்டேன். மீண்டும் நாளை சந்திப்போம்.